வணக்கம் நண்பா. தளபதி விஜய் பொறுப்பேற்று என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு அசால்ட்டா கேக்குறாங்க. டே கண்ணை திறந்து பாருங்கடா, நம்ம தளபதி விஜய் பொறுப்பேற்று இன்றோட 100 நாள் ஆயிருக்கு. இந்த 100 நாளையில 1,00,000 கோடி முதலீட்ட தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துட்டாருடா. 1 கோடி நீ பார்த்த? ஆமாப்ப 1 கோடி. அப்போ 1 கோடி 2 கோடி இல்லப்பு 1,00,000 கோடி. எத்தனை சைபர்னு கூட தெரியாது. இதே அந்த திருட்டு திமுக 100 நாளையில 28,000 கோடி கொண்டாண்டோம்னு பெருசா ஃபங்க்ஷன்லாம் வச்சு செலிப்ரேட் பண்ணாங்க. நீங்க சொன்ன அந்த 28,000 கோடியே வந்துச்சா என்னன்னு தெரியல. ஏன்னா அதுல பாதி நீங்களே ஆட்டையா போட்டுருவீங்க, கமிஷன் வாங்கிருவீங்க. மாற்றம்னு கேட்டீங்களே, இந்த மாற்றம் போதுமா? இந்த மாற்றத்துக்கு ஒரே காரணம் தான், எல்லாரும் நம்ம தளபதி விஜய் ஆட்சியை நம்புறாங்க. எப்படி தமிழ்நாட்டை நம்பி இவ்வளவு பேர் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் நம்ம தளபதி விஜய் மட்டும்தாங்க. அவரோட ஆட்சியை வெளிநாட்டுக்காரங்களே ரொம்ப நம்புறாங்க. ஜப்பானு கூட வந்து நம்மள்ட்ட இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா பாருங்க. ஏன்னா நம்ம தளபதியோட கொள்கையை லஞ்சம் வாங்க மாட்டோம், கமிஷன் வாங்க மாட்டோம்னு தெளிவா சொல்லிட்டாரு. அதனால முதலீட்டாளர்கள் பயமே இல்லாம வந்து தமிழ்நாட்டுல இன்வெஸ்ட் பண்றாங்க. சொல்றேன், மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். இந்த மிகப்பெரிய மாற்றத்தை நான் பெருமையா பாக்குறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த 1,00,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட அதுவும் 100 நாளையில பண்ணிருக்காரு. 2036க்குள்ள 1.5 ட்ரில்லியன் எக்கனாமிய தொடரம்னு வேற சொல்லியிருக்காரு. இதே ரேஞ்சில போனா கண்டிப்பா நம்மளால அந்த இலக்கை அடைய முடியும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய்னால அந்த இலக்கை அடைய முடியுமா? கமெண்ட்ல சொல்லுங்கள். நமது சேனலில் தாவேகா மற்றும் தளபதி விஜய் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் மட்டுமே வரும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.